அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு எப்பொழுதும் புரட்சித் தலைவி அம்மாவின் காலம் வரை அண்ணன் எடப்பாடியாருடைய இன்றைய சிறப்பான பொற்காலம் வரை எப்போதும் நல்லுறவு இருந்து கொண்டிருந்தது. இடையிலே ஒரு சிலர் சிறுபான்மை சமுதாயத்தின் காவலர்கள் என்று சொல்லி அந்த சமுதாய மக்களை ஏமாற்றி தவறான வழியிலே அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு எப்போதும் தாய் வீடாக, தந்தை வீடாக, சகோதரர்களாக இருக்கிற நாங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பரனாக இருப்போம். எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார் என்பதன் அடையாளமாக இன்றைக்கு மாலை மதுரையிலே நடைபெறுகிற பிரம்மாண்டமான மாபெரும் SDP கட்சியினுடைய வெற்றி மாநாடு வெற்றியடைய இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து சாறை சாறையாக குடும்பமாக கணவன் மனைவியாக இஸ்லாமிய சகோதரர்கள் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரிலே இருந்து மாநகரத்திலே இருந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளிலே நான் அவர்களுடைய பயணத்தை தொடங்கி வைத்ததிலே மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்காலத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் திமுகவினுடைய முகசாயம் வெளுக்கும். எந்த அளவு சிறுபான்மை சமுதாய மக்கள் அவர்களுடைய ஆட்சியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்காருங்கிற உண்மை வெளிப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொரோனா காலத்திலே கூட எந்த வரி வசூலும் இல்லாமல் இருந்த பொழுது, வரி வசூல் இல்லாமல் கடைகளெல்லாம் மூடி இருந்த பொழுதும் கூட பொங்கலுக்கு முதல் பொங்கலுக்கு 1000 ரூபாய், இரண்டாவது பொங்கலுக்கு 2500 ரூபாய் வழங்கினார். இப்போதும் பொங்கலுக்கு 1000 ரூபாயாவது அனைத்து மக்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமத்துவமான பொங்கலை கொண்டாடுகிற வகையிலே ரூபாய் 1000 முறையாக இந்த ஆட்சி வழங்குமா என்கிற கேள்வியை ஆட்சியாளரிடத்தில் நான் எழுப்புகிறேன். இன்றைக்கு பெருமளவிலே சாறை சாறையாக மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஒரு எழுச்சி உரையை இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டத்தக்க வகையிலே மதுரையிலே ஆற்ற இருக்கிறார்கள். அதுதான் சந்தர்ப்பவாதம். இப்பொழுது இடி, அதாவது அமலாக்கத்துறை எங்கே தங்கள் மேலே கை வைத்து விடுமோ என்று அச்சப்பட்டு உடனடியாக டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியினுடைய கால்களில் விழுந்து எப்படியாவது தங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த திடீர் முயற்சி. இது அந்தர்பல்ட்டி இல்லை. தமிழ்நாடு முழுவதுமே எங்கேயுமே சரியான அளவில் இது விநியோகிக்கப்பட போவதாக தெரியவில்லை. கொடுத்தும் கொடுக்காமலும் பம்மாத்து செய்ய போகிறார்கள். இதுதான் உண்மை நிலைமை. எடப்பாடியார் 2500 ரூபா கொடுத்தப்போ கடைகள்லாம் 6 மாதம் மூடி இருந்தது. GST வரி வருவாய் இல்லை, பல வருவாய் இல்லை, பத்திரப்பதிவு வருவாய் இல்லை, போக்குவரத்து துறையில் வருவாய் இல்லாத காலத்தில் கூட 2500 ரூபாய் ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமத்துவம் உண்டாக வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்றெல்லாம் வழங்கினார். அப்போது MK ஸ்டாலின் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது வெறும் 1000 மட்டும் வழங்கியிருக்கிறார். அதையும் பாகுபாடு படுத்தி கொடுக்க இருக்கிறார். ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். சமுதாயத்தின் ஒற்றுமை வாழ்க, வெற்றி பெற, அவர் மாநாடு மாபெரும் வெற்றி பெற நான் கழக பொதுச் செயலாளர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள்.